Taste the Daily. வேலூர் மாவட்டம் சந்தப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் குளம்போல் தேங்கிய குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருப்பதால் அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நிலவும் அடர்ந்த பனிமூட்டத்திற்கு இடையே சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே லேசான சாரல் மழையும் அடர்ந்த பனிமூட்டமும் நிலவி வருகிறது. ஏரி சாலை, மூஞ்சிக்கல், கான்வென்ட் ரோடு ஆகிய பகுதிகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். தொடர்ந்து 4 நாட்களாக கொடைக்கானல் பகுதி முழுவதும் பனிமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போதிய பேருந்துகளை அரசு இயக்காததால் கல்லூரி மாணவர்கள் படியில் நின்று பயணம் செய்யும் அவல நிலை நிலவுகிறது. பல்லளக்குப்பம் பகுதியில் இருந்து புகழூர் வழியாக நாள்தோறும் ஏராளமான மாணவர்கள் அரசு பேருந்துகளில் ஆபத்தை உணராமல் படியில் நின்று பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் போதிய பேருந்துகளை இயக்காமல் மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளி மாணவன் சாலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எலாவூர் பஜாரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பயின்று வந்த நந்தா என்ற மாணவன் கூடுதல் வகுப்பு முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது பள்ளிவாசலின் அருகே திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து மாணவனை அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கீச்சலம் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான நூலக கட்டிடத்தை வாடகைக்கு விட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜான் என்பவர் அரசு நூலக கட்டிடத்தை வெளியூர்களில் இருந்து வரும் கூலி தொழிலாளர்கள் தங்குவதற்காக வாடகைக்கு விட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆளும் கட்சியினர் என்ற திமிரில் திமுகவினர் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் வகுப்பறையில் மழைநீர் கொட்டுவதால் பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். உத்திரமேரூர் நீரடியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு வகுப்பறை மட்டுமே உள்ள நிலையில் அங்கு 5ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. அப்பள்ளியில் 30க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் 35 ஆண்டுகள் பழமையான அப்பள்ளி கட்டடம் கடும் சேதமடைந்து மழைக்காலங்களில் வகுப்பறைகளிலும் மழைநீர் ஒழுகுகிறது. அங்கு அரையடிக்கு தண்ணீர் தேங்குவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கே பெற்றோர் அஞ்சுகின்றனர். கனவு உலகத்தில் வாழும் ஸ்டாலின் அரசு வகுப்பறை கட்டடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஸ்டாலின் அரசு பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்ணாடம் அடுத்த சவுந்தர சோழபுரம் மற்றும் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு கிராமங்களுக்கு இடையே உள்ள வெள்ளாற்றின் குறுக்கே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற பின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மேம்பாலத்தின் இருபுறமும் இணைப்பு சாலை பணிகளை செய்து தராமல் கிடப்பில் போட்டுள்ளது. இதனால் அவதியுற்று வரும் பொதுமக்கள் மேம்பாலத்தை உடனே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.